பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். இத பார்த்த மாமா பயங்கரமா என்ன கத்திட்டாரு. ஏன் தொட்ட வெளியே போன்னு விரட்டினாரு. அந்த அளவுக்கு அந்த பை மேல அவர் பக்தி வச்சிருக்காரு. அதனாலதான் கேட்டேன், அத பத்தி உனக்கு தெரியுமா? என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியாது. ஆனா அந்த பையன் அவரு ரொம்ப மதிக்கிறாரு, பூஜிக்கிறாரு, நேசிக்கிறாரு. எங்க யாருக்குமே தெரியாத சென்டிமெண்ட் அதுல இருக்கணும். இதை யாரும் அவர்கிட்ட கேட்டதும் இல்ல, அவர் சொன்னதும் இல்ல. பெரியவங்க நாங்களே அதை பத்தி கேட்கல, உனக்கு எதுக்கு? அந்த பைய யாராவது அண்ணனுக்கு கொடுத்திருக்கலாம், இல்ல சாமியார், யோகிங்க இந்த மாதிரி யாராவது பிரசாதம் வச்சு கொடுத்திருக்கலாம். அது வந்த பிறகு அண்ணனோட வளர்ச்சி ஆரம்பமாகி இருக்கலாம். அதனால கூட மரியாதை வச்சிருக்கலாம்ல. அத பத்தி நான் கூட ஒரு தடவை கேட்டேன். என்ன சொன்னாரு? உன்கிட்ட கோபமா பேசினத என்கிட்ட சாந்தமா சொன்னாரு, அவ்வளவுதான். சொந்த தங்கச்சிக்கிட்டே சொல்லாத ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்லுவாருன்னு எப்படி எதிர்பார்க்கற? அபிராமி, அப்படியே எதிர்பார்த்தாலும் தப்பு உன்னோடதான். தேவையில்லாத விஷயத்த மனசுல ஏத்திக்கிட்டு உங்க அப்பா மாதிரியே தேவையில்லாம டென்ஷன் ஆகுற. நீ வேணா தெரிஞ்சுக்காம இரு, ஆனா அது என்ன மர்மம்னு நான் தெரிஞ்சுக்க தான் போறேன். இருக்காரா? வணக்கம் சார். இருக்கார், போங்க. குட் மார்னிங். ஓ, குட் மார்னிங். வாங்க வாங்க. சார், ஃபேக்டரி விவகாரத்தோட குடும்ப விவகாரத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். தெரியும் தெரியும். தெரிஞ்சுதான் அந்த உதவியை நான் உங்ககிட்ட கேட்டேன். என்ன சார் இது உதவி பதவின்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு என்ன சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்யறவனா இல்லாம
உங்க குடும்பத்துல ஒருத்தனா சம்பந்தப்படுத்தி எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்கீங்களே, அதுக்கு நான் தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நான் இப்ப வந்ததே ஒரு முக்கியமான வேலையா தான். அந்த அண்ணா நகர் சேதுராமன் என் ஆபீஸுக்கு வந்தாரு. அவர் பையனுடைய போட்டோ கொடுத்துட்டு ஓ போயிருக்காரு. போட்டோ நல்லா இருக்கு. நீங்க நேர்ல பார்த்திருப்பீங்களே, பையன் எப்படி? என்ன பொறுத்த வரைக்கும் பையன் ஃபேமிலி எல்லாமே ஓகே தான். இனிமே பொண்ணு வீட்டுக்காரங்க நீங்க தான் சொல்லணும். பொண்ணு போட்டோ கொடுக்க தான் நாம யோசிப்போம். பையன் போட்டோ கொடுக்கறதுக்கு அவங்க இத்தனை நாள் பண்ணாங்கன்னா அவங்க நம்ம பத்தியும் வந்தனா பத்தியும் நல்லா விசாரிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இது பொண்ணு எடுக்கிற விஷயம் இல்ல, அதனால பல பேர்கிட்ட கேட்கறது முறைதான். ஆமா ஆமா. எப்படியோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. சார், இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு என்னாலான எந்த உதவியும் செய்ய நான் தயாரா இருக்கிறேன். ரொம்ப நன்றி. சரி, அப்ப நான் கிளம்புறேன் சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்க போகுது. வந்தனாவுக்கு ஒரு ஜாதகம் வந்திருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போட்டோ கேக்குறாங்க. உங்க எல்லாருடைய அபிப்பிராயத்தையும் சொல்லுங்க. பொதுவா நம்ம சொந்தத்துல பொண்ணு போட்டோ கொடுக்கற வழக்கம் இல்ல. பையன் போட்டோ கொடுக்கலாம், அதுல தப்பு இல்ல. பொண்ணை பார்க்க நேர்ல வருவாங்க, 5 நிமிஷம் பேச சொல்லுவாங்க, அவ்வளவுதான். சித்தி, எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? இந்த காலத்துலலாம் கம்ப்யூட்டர் இன்டர்நெட்லயே பொண்ணெல்லாம் பார்த்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோட்டோகிராஃபர் சுமாரான பொண்ணை கூட கரெக்ட் ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்து இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணி பொண்ணை பார்க்குறாரு. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அருண், உனக்கும் உன் அக்காவுக்கும் அந்த மாதிரி அனுப்பு. எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. தம்பி, நீ என்ன சொல்ற? அண்ணே, நீங்க சொல்ற மாதிரி போட்டோ அனுப்புறதுல தப்பே இல்ல. பொண்ணு சுமாரா இருந்தா போட்டோ அனுப்புறதுக்கு தயங்கலாம். நம்ம பொண்ணுக்கு என்ன, தாராளமா பயம் இல்லாம அனுப்பலாம். போட்டோ அனுப்பிச்சா பாப்பாங்க, ஓகேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாக்கு வெத்தல மாத்துக்கிறது தான் பாக்கி. உன் அபிப்பிராயம் என்னப்பா? பெரியப்பா, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். இந்த மேரேஜ்லயும் டைம் வேஸ்ட், அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன், இந்த ஃபார்மாலிட்டிஸ், இதெல்லாம் கூட டைம் வேஸ்ட் தான். எனக்கு என்ன தோணுதுன்னா இதெல்லாம் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற நந்தினி? ஆமா ஆமா, பெரிய மாமா சொல்றது கரெக்ட் தான். என்ன பொறுத்த வரைக்கும் போட்டோ அனுப்பி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி ரிசப்ஷன் கூட வச்சுக்கலாம். காலம் அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. நீ என்ன சொல்ற ஜோதி? கல்யாணத்தை கிராண்டா பண்ணலாம், போட்டோவை கூட இப்ப அனுப்பலாம். ஆனா இதுல முக்கியம் சித்தி முடிவுதான். நீ என்ன சொல்ற? நீங்க எல்லாரும் ஒரே கட்சியா இருக்கீங்க. வேண்டான்னு சொன்னாலும் கேட்க போறதில்ல, உங்க இஷ்டம். சரி, இது போதும். வந்தனா, அப்பா. போய் உன் போட்டோ ஒன்னு எடுத்துட்டு வாமா. சரிங்கப்பா. அப்பா, பெரியப்பா கிட்ட கொடுமா. எல்லாம் பேண்ட் டி-ஷர்ட்டோட மாடர்னா இருக்கு. வேற இல்லையா? நல்லா இல்லையா பெரியப்பா? ரொம்ப நல்லா இருக்குமா. ஆனா இது கல்யாண விஷயம் இல்லையா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு குடும்ப பாங்க இருக்கணும்னு நினைப்பாங்க. புடவை கட்டி போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும். பெரியப்பா, புடவை கட்டின மாதிரி போட்டோ இல்லையே. அதனால என்ன? இந்த காலத்துல இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டன்ட் போட்டோ வந்தாச்சு. நீ வேற ஆட் ஏஜென்சில வேலை செய்யற, டக்குன்னு ஒரு போட்டோ எடுத்து பக்குன்னு வந்து கொடுத்துரு. ஆமாமா, புடவை கட்டிக்கிட்டு ஒரு போட்டோ எடுத்து கொடு. சரிங்க பெரியப்பா. ஹாய் விஸ்வா. ஹை. குட் மார்னிங். குட் மார்னிங். விஸ்வா, எனக்காக ஒரு ½ அன் ஹவர் ஒதுக்க முடியுமா ப்ளீஸ்? உனக்காக ஒதுக்க முடியாத நேரம் எனக்கு வேஸ்ட் வந்தனா? ஐ அம் ரெடி, சொல்லு. தேங்க் யூ விஸ்வா. ஒரு 15 மினிட்ஸ் இத வந்துறேன் ப்ளீஸ். என்னவா இருக்கும்? ஒருவேளை இத்தனை நாளா நாம எதிர்பார்த்தது விஸ்வா.
எப்படி இருக்கு விஸ்வா? உண்மையை சொல்லு. உன் விஷயத்தில் நான் உண்மையை தவிர வேறு எதுவுமே சொல்கிறதில்ல வந்தனா. நல்லி, குமரன், கோப்டெக்ஸ், கார்டன் வரலி எல்லாம் ஒன்றா சேர்ந்த ஒரு தேவதை மாதிரி. வேற உதாரணம் சொல்லணும்னா, இந்த சன் டிவி சூப்பர் 10ல நடந்து நிமிந்து அசைஞ்சு பறந்து ஒரு பொண்ணு வருவாள, அந்த மாதிரி இருக்க. அன்னைக்கு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனே, அதனால தான் இப்படி வந்திருக்கியா? தேங்க்ஸ் வந்தனா. தேங்க்ஸ் a lot. சீரியஸ்லி? பிக்னிக்கு புடவை கட்டினியா? ஏய், அந்த அற்புதமான காட்சி நான் பார்க்கல பாத்தியா? ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் புடவை கட்டுவாயன் ப்ளீஸ். புடவையா? வெரி அன்கம்ஃபர்டபுள். மோர் ஓவர் அதுல வேற ஒரு சிக்கல். நோ நோ, நான் இனிமே புடவையே கட்ட மாட்டேன். அதுல ஒரு சிக்கலும் கிடையாது. ப்ளீஸ், எனக்காக ஒரே ஒரு நாள் புடவை கட்டுவாமா? என்னைக்கோ நான் கேட்டதுக்காக இன்னைக்கு புடவை கட்டிட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ், என் மனசை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. புரிஞ்சிருச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நான் அனுப்பிச்ச லெட்டருக்கு நீ பதில் சொல்லலேன்னு வருத்தப்பட்டேன். அந்த பதிலை இவ்வளோ அழகாக சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல. தேங்க்ஸ். இது 2 வார்த்தையில சொல்லணும்னா சிம்பிளி சூப்பர். தேங்க்யூ விஸ்வா. விஸ்வா, என்ன இந்த சாரியில் நீ விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கணும் ப்ளீஸ். எதுக்கு ப்ளீஸ்லாம்? வா வா. தேங்க்யூ. வா. அப்படியே இரு. நீ அப்படியே இரு, நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெடி. 1 minute. லைட் போட்டுக்கிறேன். That's it. விஸ்வா, நீ ஒன்றும் உளரலையே. வந்து நான் உன்னை லவ் பண்றாளா? ஷோர்? கான்ஃபிடென்ட்டா தானே சொல்ற? Yes, yes, yes. She is in love with me. So much in love. அவளே சொன்னாடா. வார்த்தையால இல்ல, அவளோட செய்கைனால. வார்த்தையால சொன்னாலே நம்ப முடியாது, செய்கையால சொன்னான்றியா? இல்லடா, ஒரு நாள். டேய், இழுக்காதடா. சரி, இழுக்கல. ஒரு நாள் புடவை கட்டிட்டு ஆஃபீஸ் வரையா, புடவையில் ஒன்று பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு அவகிட்ட சொன்னேன். இன்னைக்கு திடீர்னு புடவையில் வந்துட்டா. அது மட்டும் இல்ல, புடவையிலேயே என்ன அவளை போட்டோ எடுக்க வச்சு அசத்திட்டா. என் ஆசை நிறைவேறி போச்சா? இதுக்கு என்ன அர்த்தம்? முடிச்சிட்டியா? எனக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை சொன்னா உனக்கு கோவம் வரும். என்னடா சொல்ற? எதை சொன்னாலும் வாய் விட்டு சொல்லணும், இல்லனா இந்த காலத்து பொண்ணுங்களை நம்ப முடியாது. நீங்க அப்படியா நினைச்சீங்க? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல உங்ககிட்ட பழகவே இல்லையே அப்படின்னு செகண்ட் ஹீரோ கிட்ட ஹீரோயினி பேசுற மாதிரி வசனம் பேசுவாளுங்க. டேய், நேரடியா சொல்லுவா. இப்ப மறைமுகமா சொல்றா. கூடிய சீக்கிரம் என்கிட்ட வந்து நேரடியா சொல்லத்தான் போறா. ம்